ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல்னு வந்து பார்த்திங்கன்னா கேரட் தோசை வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே வந்து தோசை மாவு இருக்கும். அந்த தோசை மாவில் வந்து பார்த்திங்கன்னா கேரட்டை வந்து பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி மிக்சியில் அரைச்சி அந்த அரைச்ச கேரட்டை வந்து அப்படியே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்ப ஜூஸ் மாதிரி அரைச்சா அது வந்து ரொம்ப தண்ணியாகிடும் தோசை மாவு. நீங்கள் தோசை மாவு தண்ணி மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த கேரட்டை அரைச்சி வந்து நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து மாவு எடுத்து வச்சுருப்பீங்க, இல்லை மாவு வெளியே இருக்கும் ரெடியாக. அப்போ நீங்கள் வந்து அந்த கேரட் மட்டும் நல்லா அரைச்சி அதில் ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் தோசை ஊற்றிக்கலாம். ஓகேங்களா? தோசை வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரட் தோசை எதுக்காகன்னு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து கிட்ஸுங்கெலாம் வந்து கேரட் பொரியல் பண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு ஜூஸ் போட்டும் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து கேரட்டை வந்து தோசைக்குள்ளே மறைச்சிடலாம். ஓகேங்களா? அதனால் வந்து கேரட்டை நல்லா அரைச்சி மாவில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் தோசையாக ஊற்றி கொடுத்தீங்கன்னா கேரட் தோசை வந்து பார்த்திங்கன்னா நார்மல் தோசையை விடவும் இந்த தோசை வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு அந்த வந்து இனிப்பு டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் தெரியும். நீங்கள் கேரட்டை ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா அந்த டேஸ்ட்டு தெரியும். கம்மியாக ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மில்லட் அரிசி தாங்க யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த அரிசியில் வந்து பார்த்திங்கன்னா மாப்பிளை சம்பா, குதிரைவாலி அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி செய்வோம். இதில் இன்னும் நீங்கள் இதில் நம்ம இன்னும் கேரட் வேறு போட்டு செய்கிறோமோ, அதனால தான் உங்களுக்கு கலர் வந்து லைட்டாக இருக்குது. நார்மல் அரிசி மாவுனா ஒயிட் கலரில் இருக்கும். அதில் நல்லா அந்த கேரட்டுடைய கலர் தெரியும். ஓகேங்களா? நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்தியான சூப்பரான டேஸ்ட்டான தோசைங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உணவே மருந்து. உங்களுடைய கிட்ஸுக்கு வந்து வீட்லேயே ஹெல்த்தியாக தோசை ரெடி பண்ணி கொடுங்க. தோசை ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.